பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 ஜூலை 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றி மக்களவையில் வந்து கடும் விவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க 16 மணி நேர விவாதத்துக்கு மத்திய அரசு வந்து ஒப்புக்கொண்டிருந்தாங்க. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃபுல்லாக இதில் நடந்திருக்கு. சரியா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. இதில் மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்தியா கிட்ட இருக்கிற ரஃபேல் போர் விமானங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 35. சரியாப்பா, இதை நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். தற்போது இந்தியாவில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 35 விமானங்கள். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம இழந்த விமானங்களோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் கணக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அதை வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாதான். ஏன்னா அது வந்து நம்மளோட இதை வந்து நம்மளே வந்து சொல்கிற மாதிரி, நம்மளோட பலவீனத்தை நம்மளே சொல்கிற மாதிரி, நம்மளோட பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு தெரியலாம். பட் பலவீனம் என்ன அப்படின்றது எப்பயுமே தெரியக்கூடாது தான். என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி, அவ்வளோதான். அவங்க எதிரி நாடே வந்துட்டு அவங்களே வந்து போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. சரியா, அப்போ வந்து போர் வெற்றி, அவ்வளோதான். சரிங்களா, சரி, ரைட், ஓகே. இன்னும் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துன்றது முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட தலையீடு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருப்பா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். எப்பப்போ ட்ரம்ப் ஃபோன் பண்ணார், என்னென்ன பேசினார், தேதி, அந்த கால் ரெக்கார்டு கொண்டு கொடுத்துட்டாரு. ட்ரம்ப்புக்கும் போர் நிறுத்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அவராக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் யாரும் நம்பாதீங்க, இது எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சதான். அதுவும் பாகிஸ்தானாக இறங்கி வந்து இராணுவ ஜெனரல் மூலியமாக பேசினதுனால தான் நாங்கள் இது பண்ணோம், வேறு நாடு மூலியமாக சொன்னதுனாலவோ நாங்கள் நிப்பாட்டலை அப்படின்ற மாதிரி தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதான்ப்பா. என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் மகாதேவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் வந்து நம்ம இராணுவம் வந்து அந்த வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அது பேர் தான் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் மகாதேவ். இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த இடத்துல தேடுதல் நடத்தினாங்க. இதில் சுலைமான் ஷா அப்படின்ற பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்காருப்பா. 3 பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த சுலைமான் ஷா தான் என்னன்னா, இந்த பஹல்காம் அட்டாக்கை வந்து மெயினாக பிளான் பண்ணவர். சரியா, பஹல்காம் அட்டாக்கை மெயினாக பிளான் பண்ணவர் யாருன்னா சுலைமான் ஷா தான். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவத்தோட கமாண்டோ பிரிவில் பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து விலகி லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பில் சேர்ந்ததாக இவங்க போட்டிருக்காங்க. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாகிஸ்தானோட இராணுவ வீரர் அதுலேருந்து விலகி தீவிரவாத அமைப்பில் சேர்றாரு அப்படின்னா அது பாகிஸ்தான் இராணுவத்தோட பலவீனமாக இல்லை, அவங்களே சோறு போட்டு வளர்க்கணும் தீவிரவாதியை, பாகிஸ்தானே சோறு போட்டு வளர்க்கணும், இல்லை அவங்க பலவீனமாக இருக்கணும். அவங்களோட பலவீனம்ன்றது கிடையாது. அப்போ ஒரு நாடே ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய விஷயம் இதுதான்ப்பா. இது வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் மகாதேவ் தான். சரிங்கப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. இன்றைக்கி நியூஸுன்றதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்னா, தமிழ்நாடு செவிலியர் மகப்பேறு செவிலியர் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில் இதோட 100ஆண்டு தொடக்க விழா வந்து நடந்திருக்குப்பா சென்னையில். இதில் வந்து 22 செவிலியர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 22 பேரும் நம்மளுக்கு படிக்க தேவையில்லை, நம்மளுக்கு இது முக்கியம். TNMC அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு நர்சிங் TNNMCப்பா, தமிழ்நாடு நர்சிங் அண்டு மிட்வைஃப்ஸ் கவுன்சில் நம்மளுக்கு கேட்கலாம். சரியா, தமிழ்நாடு நர்சிங் அண்டு மிட்வைஃப்ஸ் கவுன்சில். சரியா, இது மெயினாக இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தென்கிழக்கு ஆசியாவிலேயே செவிலியர்களுக்கான உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் அப்படின்றது இதுதானா. சரியா, தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம். சரியா, அதாவது தென்கிழக்கு ஆசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் அப்படின்ற பெருமை இதுக்கு இருக்குது. இதுக்கு 100ஆண்டு தொடக்க விழா இப்போ நடந்துட்டு இருக்கு. சரியாப்பா, சரி, ரைட். அடுத்து இந்த என்னென்னா, திருச்சியில் இருக்க தமிழக பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அதில் வந்து அதிநவீன பரிசோதனை மையம் வந்து அமைக்க போகிறாங்க. சரியாப்பா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் QCன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பரிசோதனை மையம் மெயினாக எந்தெந்த துறைக்கு அப்படின்னா, மூலப்பொருள் துறை, அதாவது வழித்தடத்தில் இயந்திரம் மற்றும் மூலப்பொருட்கள் துறை, இது 2க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, இது 2க்கு தான் அதிநவீன பரிசோதனை மையம் அமைக்க போகிறாங்க. சரியா, திருச்சியில் உள்ள தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் அதிநவீன பரிசோதனை மையம் குவாலிட்டி கண்ட்ரோல் எதுக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னா, இயந்திரம் மற்றும் மூலப்பொருட்கள் துறைக்கு. சரியா, இது முக்கியமானதாக நம்ம பார்த்துக்கிறோம்ப்பா. ரைட், ஓகே.
அடுத்தது இந்த பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட சொல்லியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது சார்ந்து நம்ம அடுத்து மெயினாக பார்ப்போம். நிறையா பார்த்துட்டோம் ஏற்கனவே, அது வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நியூஸ் படித்தேன். இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, இப்போ பீகாரில் வந்து தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் மேற்கொள்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ எடுத்துக்க மாட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்கணும், இருப்பிட சான்றிதழ் இருந்தால் தான் நாங்கள் வந்து இதை எடுத்துக்குவோம்னு சொன்னதுனால நிறையா பேர் இருப்பிட சான்றிதழுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்னான்னு கூட பார்க்காம அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களாம் நிறையா பேர்த்துக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. பீகாரில் நாய்க்கு வந்து இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்காங்கப்பா. மெயினாக அந்த நாயோட ஃபோட்டோ போட்டு, அந்த நாயோட அம்மா அப்பா பேர் போட்டு, எல்லாமே போட்டு வாங்கியிருக்காங்க. பீகாரில் தெருநாய் ஒன்றுக்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் சரியா. அப்போ என்னான்னு கூட பார்க்காம கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால விண்ணப்பம் செஞ்சவர், வேணும்னே விண்ணப்பம் செஞ்சவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஊழியர்கள் மீதும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட்டு, ஓகே. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுறது இருக்கு. சரி, ரைட், ஓகே. இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. என்னன்னா, வரலாறு படைத்தார் திவ்யா தேஷ்முக், உலகக்கோப்பை வென்றார், கிராண்ட் மாஸ்டரும் ஆனான்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து நடக்குதுப்பா. இதில் இந்தியாவோட இளம் போட்டியாளர் திவ்யா தேஷ்முக், 19 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி இந்த ஃபிடே மகளிர் உலகக்கோப்பையில் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் சாம்பியன் பட்டம் வாங்கினது இவங்க தான். சரியா, யார் அப்படின்னா நம்ம திவ்யா தேஷ்முக். இவங்க தான் ஃபஸ்ட்டு இதில் உலகக்கோப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க, மகளிர் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியில். சரியாப்பா, இளம் போட்டியாளர் திவ்யா தேஷ்முக், 19 வயசு தான் அவங்களுக்கு, ஜெயிச்சிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டரும் ஆயிருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட தகுதி வச்சுருக்காங்கப்பா. இந்த ஃபிடே ரேட்டிங் படி அவங்க 2500 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கணும். அது போக நிறையா போட்டிகளில் வந்து இவங்க, அதாவது அந்த கிராண்ட் மாஸ்டர் லெவல் போட்டிகளில் நிறையா ஜெயிச்சிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டருக்கான விருது வந்து கொடுப்பாங்க. இது வந்து அவங்க லைஃப் டைம் இருக்கும். ஒருத்தவங்க செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டாங்கன்னா லைஃப் டைம் வந்து அவங்க எப்பயுமே கிராண்ட் மாஸ்டர் தான். சரியா, அப்படி 19 வயசில் திவ்யா தேஷ்முக் வந்து வாங்கியிருக்காங்க. இதோட ரன்னர் அப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொனேர் ஹம்பிப்பா. கொனேர் ஹம்பி ரன்னர் அப், திவ்யா தேஷ்முக் சாம்பியன். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, 88வது கிராண்ட் மாஸ்டர் இவங்க திவ்யா தேஷ்முக்கு. பெண்களில் வந்து 4வது கிராண்ட் மாஸ்டர்ப்பா. இதுக்கு முன்னாடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இதில் வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்காங்களா கொனேர் ஹம்பி, அவங்க ஹரிகா, ஆர் வைஷாலி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சரிங்களா, இவங்க 3 பேர் ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ வந்து திவ்யா தேஷ்முக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா. இந்த இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, மகளிருக்கான 14வது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி நடந்துச்சுங்க. ஸோ அதில் வந்துட்டு நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து வந்து மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க, ஸ்பெயினை வீழ்த்தி. ஏற்கனவே இவங்க தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க, இப்போ ஸ்பெயினை வீழ்த்தி மறுபடியும் வந்து இவங்க கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. அப்போ 14வது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியோட இறுதி ஆட்டத்தில் ஜெயிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, ஸ்பெயினை வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. சரியாப்பா, இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான், வேறு முக்கியமான நியூஸ் வந்து எதுவுமே இல்லை. சரியா, ஸோ நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நியூஸ் பேப்பர் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப நன்றிங்க. வேறு எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ முந்தின இதுக்குரிய ஒரு ரிவிஷன் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. நம்ம வேணால் இந்த ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு தடவை நம்ம அந்த ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம். சரிங்களா, ஏன்னா இது டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். முந்தின நாள் சொல்கிறது பதில் ஒரு 1 வீக்குக்குரியதை சிம்பிளாக வந்து நான் நோட்டில் நோட் பண்ணிட்டே வர்றேன். அதை அப்படியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அது எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஒரு 1 வீக் உரியதாக நம்ம ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோங்க. நன்றி.